எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த சிக்கன் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வர வைங்க. ஒரு விசில் போதும். அதுக்கு மேலே வெந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா சிக்கன் பொடிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு விசிலில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் வரும், ஆறி போச்சுன்னா ட்ரை ஆகாமலும் இருக்கும். அதனால் எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்டார் பூ, கிராம்பு, பட்டை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் 4 கப் அரிசி ஊற வைக்க போகிறேன். அதனால் 1 கப்புக்கு 1 பெரிய வெங்காயங்கிற அளவில் 4 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி அளந்துடலாம். நான் அந்த கப்பில் 4 கப்பு பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு 200 கிராம் அளவு பிடிக்கும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20 நிமிஷமாவது ஊற வைங்க. அடுத்து தக்காளி, புதினாலாம் எடுத்து வச்சிடலாம். 3 பெரிய தக்காளி, 2 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, புதினா எல்லாமே சேர்த்துக்கலாம். மல்லி இலையை தண்டோட நறுக்கி போடுங்க, அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 4 பச்சை மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு பிரியாணி மசாலா எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறதில்ல. இதுதான் நமக்கு இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சிக்கனில் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். சூப்பர் நம்ம மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் நம்ம சேர்க்கணும். இப்போ எனக்கு இதில் 3 கப்பு சிக்கன் சூப் கிடச்சிருக்கு. ஸோ மீதி 3 கப்புக்கு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 4 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு மொத்தம் 6 கப்புன்னு கணக்கில் 3 கப்பு சூப்பு, 3 கப்பு தண்ணி. ஸோ டோட்டலாக 6 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 மினிட் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். இதில் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்க 2-3 பச்சை மிளகாவும் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா சைடில் இருந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா அரிசி பொடியாமல் இருக்கும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிண்டினீங்கன்னா அரிசி ஈஸியாக பொடிய ஆரம்பிச்சிடும். அதனால முதல்ல அடியில் இருக்கிற அரிசியெல்லாம் மேலே அப்படியே மெதுவாக எடுத்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அரிசி போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக அடியிலேருந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அடியில் போனதும் நீங்கள் குக்கரை இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் பாருங்கள். அப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க. வச்சுட்டு விசிலை போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனதும் அப்படியே குக்கர் எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி எடுக்கும்போது நீங்கள் கரண்டி வச்சு குக்கரோட ஓரத்துலேருந்து எடுங்க. அப்போ அரிசி நமக்கு பொடியாமல் நீட்டாக வரும். ஒரே அடியாக நடுவில் கரண்டியை போட்டு பிரியாணி எடுக்காதீங்க, அரிசியெல்லாம் பொடிஞ்சிரும். அதனால் ஒரு ஓரமாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்புறமா நான் இப்போ ஒரு ட்ரேயில் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்ச உடனே ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னாகும்னா அந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நீட்டாக வந்துடும். குக்கர்லேயே அந்த சூடோடு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே இன்னொரு ட்ரேயில் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.